பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை போலீசார் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுபோன்ற கொலை சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறிவிட முடியாது என்றும், எதிர்க்கட்சியினர் இதுபோன்று கூறுவது வழக்கம்தான் என்று தெரிவித்தார். அதேபோல் நீட் தேர்வுக்கு எதிராகத்தான் அரசியல் கட்சியினர் போராடி வருகிறோம் என்று தெரிவித்த அவர், ஆனால் நீட் தேர்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறினார். எனவே தனியார் நீட் பயிற்சி மையங்களில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி வழங்குவதைப் போல அரசு பள்ளிகளிலும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நீட் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மாதிரி இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வீட்டு முன்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது, மிகுந்த கண்டனத்திற்கும் உரியது. அந்த படுகொலையை கண்டிக்கிறேன். இதில் சம்பந்தப்பட்ட சில பேர் சரண்டர் ஆகியிருப்பதாக செய்திகள் வருகிறது. 2 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்கன்னு. இந்த சரண்டர் ஆகியிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்பதை காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும். சில நேரத்தில் பண்ண சொன்னவன் ஒருத்தன் இருப்பான், பண்ணவன் ஒருத்தன் இருப்பான், காசுக்கு சரண்டர் ஆகவன் சில பேர் இருப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையான குற்றவாளிகள் யாரோ அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுதுமே சட்டம் ஒழுங்கே கட்டுவிட்டது அப்படின்னு சொல்ல தயாராக இல்லை, இப்படி சொல்ல முடியாது. அரசாங்கத்தினுடைய கடமை என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் வருத்தமளிக்கக்கூடியது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறை துரிதமாக வேகமாக எடுக்கணும். அரசு முதலமைச்சர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்.